ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குட்டி லெஜண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு கேரட், 3 பிரிஞ்சால், 2 மிளகாய், பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்தாச்சு. பொருட்கள்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம், குக்கரை மூடி வேக விட்டுக்கலாம். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கு, தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். கொதிக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, இட்லிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.